இந்தியாவிலே விவசாயத்தில் 2 ஆட்சி கடந்த 25 ஆண்டுகளிலே சாதனை செய்திருக்கிறது. அந்த 2 ஆட்சியை பத்தி பார்ப்போம். 2ம் பிஜேபி ஆட்சி. ஒரு பிஜேபி ஆட்சி குஜராத்தில், இன்னொரு பிஜேபி ஆட்சி கர்நாடகாவில். கடந்த 25 ஆண்டுகளில் விவசாய புரட்சியை 2 பேர் மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்காங்க. ஒருவருடைய பெயர் நரேந்திர மோடி, இன்னொருவருடைய பெயர் எடியூரப்பா. முதல்ல நரேந்திர மோடி அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். 2001 குஜராத்தினுடைய முதலமைச்சராக ஒரு பிஜேபியினுடைய தொண்டனாக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது, குஜராத் என்பது உங்களுக்கு தெரியும், அது ஒரு வரப்பிரதேசம். குளிர் 6 மாசம், தண்ணி எங்கேயும் கிடையாது. நர்மதா அணையிலும் பிரச்சனை, அங்கே இருந்தும் தண்ணி வரல. நர்மதா பிரச்சனையை சரி செய்து உயரத்தை உயர்த்தி அங்கே இருந்து தண்ணீரை கொண்டு வந்து சமர்பதியை சுத்தம் செய்து லட்சக்கணக்கான ஏக்கரேஜ் விவசாய நிலமாக மாற்றி அவர் ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்தில் 3 லட்சம் குளம் குட்டைகளை கட்டி அதை நப்பி அதன் மூலமாக விவசாயத்தை உயர்த்தியவர். அதனால்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது சொன்னார், குஜராத்தினுடைய முதலமைச்சர் நரேந்திர மோடியை பாராட்டினார். இப்ப காங்கிரஸ்காரன் கேட்டாங்க, நீங்க குடியரசுத் தலைவராக இருந்து கொண்டு ஒரு முதலமைச்சரை பாராட்டுவது தவறு என்று சொன்னார்கள். அதற்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, 10 ஆண்டுகளாக 2001 தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் குஜராத்தினுடைய விவசாய வளர்ச்சி என்பது ஆண்டுக்கு 10% வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2001 10%, 2002 10%, 3 10%, 4 10%, 5 10%, 2010 10%. இந்திய சரித்திரத்திலே இது நடந்தது கிடையாது. ஒரு நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் நடத்தி காட்டி இருக்கின்றான். அதற்கு குடியரசுத் தலைவராக நான் பாராட்டவில்லை என்றால் இதில் என்ன அரசியல் வந்திருக்கு? இந்த குஜராத்தில் போய் விவசாய நண்பர்களை பார்த்தீங்கன்னா அனைவரும் சிறப்பாக இன்பமாக விவசாயம் என்பதை ஒரு தொழில் என்பதை தாண்டி அவருடைய சந்ததியரும் எடுத்து நடத்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இது இந்தியாவில் விவசாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புரட்சி. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனா கர்மவீரர் காமராஜர் ஐயா காலத்திற்கு பிறகு விவசாய புரட்சி என்பது குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தியிருக்கின்றார். 2019 கர்நாடகாவில் பிஜேபி அரசு ஆட்சிக்கு வருகிறது. எடியூரப்பா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார்கள். முதல் கையெழுத்து ஒரு முதலமைச்சர் போறார் எடியூரப்பா. அதாவது பிஎம் கிசான் சம்மான் நிதி 6000 ரூபாய் எத்தனை பேருக்கு வருதுங்க? கொஞ்சம் கை தூக்க முடியுமா? எனக்கு 6000 ரூபாய் வருது. இங்க எல்லாருமே விவசாய நண்பர்கள். 6000 வருது. எடியூரப்பா அவர்கள் சொன்னார், மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பாராட்டுக்கள், 6000 ரூபாய் ஒரு விவசாயி கொடுக்கிறாங்க. ஆனால் கர்நாடகாவை பொறுத்தவரை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய முதல் கையெழுத்து என்பது பிஎம் கிசான் சம்மான் நிதியில விவசாயிகளுக்கு வரக்கூடிய 6000தோடு மாநில அரசு 4000 இணைத்து 10,000 ரூபாய் இந்த பிஜேபி அரசு கொடுக்கும் என்று முதல் கையெழுத்து எடியூரப்பா அவங்க போட்டாங்க. இன்னும் கர்நாடகாவில் இருக்கு, இந்தியாவில் எங்கேயும். இவங்க இங்க பேசுறானுங்க, பிஜேபி என்பது விவசாயிகளுக்கு எதிரான கட்சி. நீங்க பேசுறாங்க, டெல்டா காரன் என்கின்ற பெயரை சொல்லிக் கொண்டு பேசுறாங்க. இந்திய சரித்திர வரைபடத்தை பார்க்கும் பொழுது விவசாயிகளுக்கான கட்சி என்ன அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி. அது குறிப்பாக குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து இன்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எடியூரப்பா அவங்க சும்மா இல்ல. 2021 இன்னொன்னு சொன்னார், விவசாயிகளுடைய குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயிக சம்பாதியத்தை பார்த்துட்டோம். கர்நாடகால 13,341 ரூபாய் மாசத்துக்கு. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா 1,60,000 ரூபாய். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 குழந்தைங்க இருப்பாங்க. எப்படி அவங்க குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க? அதனால விவசாயிகளுடைய குழந்தைகளுக்கு படிப்பதற்காக ஒரு நிதி 2021 ரைத்த கிஷான் வித்யா நிதி. எந்த விவசாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் 10ஆவதிலிருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் டபுள் டிகிரி படிக்கிற வரைக்கும் விவசாயியுடைய குழந்தையா இருந்தா மாசம் ஊக்கத்தொகை அக்கௌண்ட்டுக்கு வரும். 3,500 ஆரம்பிச்சு 11,000 வரை அந்த ஊக்கத்தொகை. 11 லட்சம் விவசாயிகளுடைய குழந்தைகள் கர்நாடகா மாநிலத்தில் ரைத்த வித்யா நிதியில ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாங்க. இது அரசுங்க, இது அரசு, இது விவசாயிகளுக்கான அரசு. 6,000 ரூபாய் கொடுத்தாலும் 4,000 சேர்த்து பிஎம் கிசான் சம்மான் நிதி என்பது கர்நாடகால 10,000 ரூபாய். 11 லட்சம் விவசாயிகளுடைய குழந்தைகளுக்கு ரைத்த வித்யா நிதி மூலமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. போன ஆண்டு அரசு செலவு செஞ்சது மட்டும் 772 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய குழந்தை படிப்புக்காக நம்முடைய பிஜேபி அரசு கர்நாடகாவில் செலவு பண்ணிருக்கு.
தமிழ்நாட்டில் ஏன் பண்ண முடியாதுங்களா? ஏன் விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் சம்மான் நிதி 5000 கொடுக்க முடியாதா? நம்மகிட்ட செல்வம் இல்லையா? சொத்து இல்லையா? சம்பாதியம் இல்லையா? அந்த மாநிலத்தில் ஒரு விவசாயிகளை பார்த்துக்க முடியலன்னா ஒரு மாநிலம் எதற்கு இருக்க வேண்டும்? ஒரு விவசாயிகளை நன்றாக இருக்க வைக்கவில்லை என்றால், அந்த விவசாயிகளுடைய குழந்தைகளை பாதுகாக்கவில்லை என்றால் எதற்கு அரசு இருக்கும்? அதனால தான் மாத்தி